இன்று ஒரு ஜோதிட தகவலை பார்ப்போம். யாருக்கெல்லாம் கடகம், விருச்சகம், மீனம் இந்த ராசிகளோ அல்லது இந்த பாவத்தில் உள்ள கிரகங்களோ நீசம், அஸ்தமனம், அஸ்தங்கம் கிரக யுத்தத்தில் நின்று தசை நடத்தினால் அப்பொழுது மிகச் சிறந்த ஒரு பரிகாரமாக மகாபாரதத்தில் கண்ணன் கூறுகிறார். என்ன? எச்சில் இலை பரிகாரம். உதாரணம், மகாபாரதத்தில் போர் முடிந்துவிட்டது. மிக அற்புதமாக கண்ணனால் ஜெயிக்கப்பட்டோம், கண்ணனால் நாம் அத்தனையும் இழந்ததை மீட்டெடுத்தோம், அதனால் கண்ணனுக்கு மரியாதை செலுத்துவோம் என்று கண்ணனுக்கு நல்ல சிங்காசனம் அமைத்து மரியாதை செலுத்தினார்கள். கண்ணனும் மனம் மோந்து ஏற்றுக்கொண்டார். அனைவரும் விருந்தினர்கள், சபைக்கு வந்த அனைவரும் விருந்தினர்கள் உணவு உண்டார்கள். கண்ணனோடு சேர்த்து உண்ணுகின்ற எண்ணத்தோடு எல்லோரும் கண்ணனை தேடுகிறார்கள். கண்ணன் காணவில்லை. கண்ணன் அரண்மனை வாசலை தேடுகிறார்கள், அந்த புறத்தில் தேடுகிறார்கள், மணிமாடபத்தில் தேடுகிறார்கள், எங்கும் கண்ணனை காணவில்லை. கடை கோடியில் கண்ணனை கண்டார்கள். அங்கே கண்ட காட்சி அனைவரும் திக்கென்று ஆகிவிட்டது. ஏனென்றால் அங்கு பரிமாறப்பட்ட உணவையும் உண்ட உணவின் இலையையும், அதாவது எச்சில் இலையை கண்ணன் பாத்திரத்தில் ஏந்துகிறார். அனைவரும் கண்ணனை போய் கேட்கிறார்கள், என்ன கண்ணா நீ செய்யலாமான்? கண்ணன் திருப்பி பதில் கூறுகிறார், அரியணையில் அமர்த்திய எனக்கு அரியாசனம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மானிடனும் என்ன வேலை செய்கிறான், எப்படி செய்கிறான் என்பதை கண்காணிப்பதிலும் என்னுடைய நோக்கம் இருக்கும். ஏழையின் வயிற்றிலும் நான் இருப்பேன், 7 இசை வேந்தர்களிலும் நான் இருப்பேன், மன்னனாக நான் இருப்பேன், கடைக்கோழி ஊழியனாகவும் நான் இருப்பேன் என்று கண்ணன் தன் தத்துவார்த்தங்களை கூற அனைவருமே அந்த இலையை எடுத்து அப்புறப்படுத்தினார்கள். இங்கு ஜோதிட ரீதியாக கருத்து யாதெனில், உங்களுடைய 4, 8, 12ஆம் பாவம் நீசப்பட்டு இருந்தால் கோயிலோ அல்லது உறவினர்களோ பொது இடங்களிலோ திருமண மண்டபங்களிலோ அல்லது நீங்கள் உண்ட உணவின் இலையையாவது பிறரை எடுக்க விடாமல் நீங்களே எடுத்து சுத்தம் செய்யுங்கள். வாய்ப்பிருந்தால் ஒரு குருமார்கள், குழந்தைகள் மற்றும் கோயில்களில் உண்ட உணவின் எச்சில் இலைகளை எடுங்கள். கண்ணன் அருள் புரிவான், உங்கள் கவலைகள் அத்தனையும் களைத்தெறிவான் என்று கண்ணன் பஞ்சபாண்டவர்களுக்கு கூறியது அவர்களுக்கு மட்டுமல்ல, ஏன் வாழுகின்ற நம்மில் ஒருவராவது அந்த பஞ்சபாண்டவரில் ஒருவர் இறந்திருப்பார். அது உங்கள் வீடாக இருக்கலாம், அல்லது நீங்களாக இருக்கலாம், அல்லது நானாக இருக்கலாம், நம்மளுடைய வம்சமாக இருக்கலாம், உங்களுடைய அண்ணன், தம்பிகள், குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் பஞ்ச பாண்டவர்கள் ஒருவர் பிறந்திருப்பார்கள். அதுபோல கண்ணனும் பிறந்திருப்பான். ஆக 4, 8, 12 நீசப்பட்டு இருந்தால் பிறர் உண்ட உணவின் எச்சில் இலை எடுத்து உண்ட உணவின் இலையை எடுத்து சுத்தப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்ணன் அருள் புரிய அந்த பாவங்கள் 4, 8, 12, அதாவது கடகம், விருச்சகம், மீனம் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தினுடைய கடன்கள் எல்லாம் கழிந்து பரிசுத்தமாக மாறி அற்புத வாழ்வை கொடுக்கும். எல்லா புகழும் போகட்டும் கண்ணனுக்கு. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம்.